ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்திங்களா புதன்கிழமை. டைம் வந்து 9:15 ஆகுது. இன்றைக்கி நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் செம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிகப்பு அரிசி மாவு புட்டு, ரெடிமேட் மாவு தான் வாங்கி கொட்டாங்குச்சியில் பண்ணியிருக்கேன். தேங்காய் சிரட்டான்னு சொல்லுவோம்ல, தேங்காய் நம்ம கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், அதில் ட்ரெடிஷ்னலாக அது பண்ணியிருக்கேன். அதான் எனக்கு நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு வேணும்னா சாப்பிட, வேணும்னா அவள் தோசை ஊற்றிப்பா. அதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு நான் கொஞ்சம் எடுத்து இங்கே பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது பெரிய கொட்டாங்குச்சி, அதனால் அதை கூட நான் ஃபுல்லாக செய்யலை, பாதி தான். ஏன்னா இன்னொருத்தர் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். இப்போல்லாம் நானே ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன். அது என்ன சாப்பாடு பிடிக்கல எனக்கு. சரி, இன்றைக்கி புட்டு கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு, சரி சாப்பிட்லாம் வந்துருக்கு. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கடலை குழம்பு தான். கடலை குழம்பு வச்சு மேலே கேரளாலெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நானும் இப்போ சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு ஊற்றிட்டேன். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நாளாக நான் சாப்பிட்ற வீடியோ ஏன் போடுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு ரொம்ப கம்மி. அதை எப்படி நான் காமிக்கிறதுங்கிறதுக்காக தான் காட்டல. இது என்ன எனக்கு தெரியல, சாப்பாடு பிடிக்காததுக்கு காரணம் எனக்கு தெரியாத அளவு தான் இருக்குது. சரி, நல்லா இருக்குது. சிகப்பரிசியில் அரிசி புட்டு பண்ணுற மாதிரினா ரெட் ரைஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. நான் இப்போலாம் பாருங்கள், நல்லா ஒரு கொட்டாங்குச்சி ஃபுல்லாக சாப்பிடுவேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் தான் பார்த்தீங்களா எவ்வளோன்னு கொண்டு வந்திருக்கேன்.